பப்ளிக்கு பாத்ரூம் எல்லாமே அங்கே தான் வந்து பாத்ரூம் வர்றாங்க. நாங்கள் சொல்லி பார்த்தோம், எந்த நடவடிக்கை எடுக்கல. எத்தனை டைம் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஒன்றுமே பண்ணல. இது முனிசிபல் ஆஃபீஸில் கொடுத்தோம் சார், எல்லாம் கையெழுத்து 200 கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கோம். கொடுத்த ஒரு 6 மாதம் இருக்கும் சார். 6 மாசம் ஒரு பெரிய மழை வந்துச்சு. ஆமாம், அப்போ கொடுத்தோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. அவங்க ஓனரோ யாரு கான்ட்ராக்ட்காரனோ இன்ஜினியர் ஓனர் வராத நாங்கள் பாடி வாங்க மாட்டோம், அவ்வளோ சொல்லியாச்சு. எல்லாம் இங்கே வந்த பிறகு தான் பாடி வாங்குவோம். அது சொல்லுவோம். 5 நாள் சரி 10 நாள் சரி வாங்க மாட்டோம். அந்த மண் எடுக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ரிவீட்மெண்ட்டு இன்ஜினியர் போடுவான். 10 கோடி ரூபாய் வீடு கட்டுறான்னா இன்ஜினியர் எப்படி இல்லாத வீடு கட்டுவான்? மண் இப்போ வந்து செத்து போச்சு. எல்லாம் சின்ன குழந்தைங்க, 4 வயசு 5 குழந்தைங்க தான் எல்லா 4 வீட்லேயும். உள்ளூரில் 4 சாவுங்க. உள்ளூர் 4 சாவு. காலிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட டீ குடிக்கல. எல்லாம் இங்கே இருக்காங்க சார். அப்படி தான் பண்ணாங்களே சார். காந்தி நகர் சார். நான் எங்கேயும் ஆளுங்க 5 பேர் அவுட்டு, 4 பேர் இங்கேருந்து அவுட்டு. எல்லாமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, அது பப்ளிக் பாத்ரூம். அது எல்லாருமே இல்லாதப்பட்டவங்க வந்து பாத்ரூமுக்கு தான் வருவாங்க. பாத்ரூம் வந்து லெட்டினுக்கு அங்கே தான் வருவாங்க. நாங்களும் சொல்லி பார்த்தோம், மண் எடுக்காதீங்க 4 சொல்லி பார்த்தோம். ஏன்னா மனு எல்லாம் கொடுத்துருக்கோம், அந்த பெட்டிஷன்லாம் வச்சிருக்கோம். எந்த நடவடிக்கை 6 நடவடிக்கை அந்த ஆஃபீஸெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு அப்பாவை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் 58 வருஷமா நான் இங்கே இருக்கேங்க. 58 வருஷத்துல. ஆனால் இந்த ஏரியா வந்து ஒரு மரப்பட்டா ஏரியா. இந்த ஏரியா மரப்பட்டா இருக்கும்போது இது இவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி கொடுத்தாங்க தெரியல. இது அப்ரூவ்டு பில்டிங் கட்ட எங்களுக்கு அதை பற்றி சம்மந்தம் இல்லை. சரி, இருக்கப்பட்டவங்க கட்டாங்க, இல்லாதவங்க இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய செவரி ஏறும்போது கிட்டத்தட்ட 6 மாசமா இங்கே வேலை நடக்குது. 6 மாசத்துல 3 மாசம் இந்த ஆழ்த்தி தெரியும். ஒரு குழந்தை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏற்கனவே எல்லாரும் கேட்டிருக்காங்க, இது மட்டும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னைக்கு வேலை செய்யும் போது கட்டியிருக்காங்க. எல்லாரும் பார்த்தாக்க ஒரு 20 பேர் பக்கம் இருக்குது, உள்ள மாட்டிருக்காங்க. ஆனா 8 பேர் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. இது கேட்க போனாக்க கட்சியின் பேர்ல வந்து சில எக்ஸ் கவுன்சிலர்ல வந்துட்டு கட்சிக்காரங்க வந்து பூந்துட்டாங்க. கட்சிக்காரங்க நாங்க கட்சின்னு சொல்லல, போனது எங்க பிள்ளையும் ஒண்ணு, எங்க குடும்பத்திலயும் ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க கட்சின்னு பார்க்கல. வேலை செஞ்சா எல்லாமே தான் உயிர் அடிச்சு உடையாந்தாங்க. அவங்க வேலை செஞ்சாங்க. சம்பந்தமே எல்லாமே பேரு கட்சிகள் அங்க இருக்குங்க. கட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி இதுக்கு என்ன சம்பந்தம்? இதுல ஏன்னா வாங்கிருக்கல. நான் கட்சியெல்லாம் இல்லை சார், புதுசாக பண்ணுவேன். என்ன செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.